கரூர் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் அதிகாரிகள் நடத்திய 3ஆம் கட்ட விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. விசாரணையின் விவரம் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். நேரம் கடந்து கூட்டத்திற்கு வந்த விஜய் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பிரச்சார பேருந்தில் நின்றபடி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று கூட்டத்தில் பெரும் நெரிசல் ஏற்பட்டு சலசலப்பு உருவானது. இந்த நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் பலியானார்கள். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடுகள் என்று தவேக தரப்பில் சொல்லப்பட்டதால் காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அதன் பிறகு 2வது முறையாக ஜனவரி 19ஆம் தேதி விஜய் மீண்டும் ஆஜரானார். அப்போது அவரிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3வது முறையாக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் விஜய் தரப்பில் டெல்லிக்கு வருவதில் இருந்து விலக்களிக்குமாறு கோரப்பட்டது. டெல்லிக்கு பதிலாக தமிழகத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்துமாறும் விஜய் தரப்பில் கோரப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த சிபிஐ அதிகாரிகள் மார்ச் 15ஆம் தேதி விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர். இதையடுத்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் இருந்து சனிக்கிழமை பிற்பகலில் காரில் புறப்பட்ட விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றார். பின்னர் அங்கிருந்து மாலை தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். விஜயுடன் கட்சி நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட 7 பேர் உடன் சென்றனர். இரவு டெல்லி சென்ற விஜய் அங்குள்ள தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தங்கினார். ஞாயிறு காலை விஜய் ஹோட்டலில் இருந்து காரில் புறப்பட்டு சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு சென்றார். அங்கு சிபிஐ அதிகாரிகள் முன்பு விசாரணைக்கு ஆஜரானார். காலை 10:30 மணிக்கு ஆஜரானவரிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகும் பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசியது ஏன், பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எங்கே குளறுபடி ஏற்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை அவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. நெரிசல் சம்பவம் நடந்தபோது என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களையும் துல்லியமாக கேட்டு பதிவு செய்து கொண்டனர். மேலும் விசாரணையின் போது ஏற்கனவே கேட்கப்பட்ட கூடுதல் ஆவணங்களையும் விஜய் தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாலை 5:30 மணியளவில் விசாரணை நிறைவடைந்த நிலையில் விஜய் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார். தற்போது 3ஆம் கட்ட சிபிஐ விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் விஜய் காரில் நின்று கையசைத்தபடி சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்தும் இந்த தொடர் விசாரணை அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.